ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் இப்போ பிரிண்டர் செட்டப்பு இது சிந்தட்டிக் ஷீட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஷீட் யூஸ் பண்ணுறாங்க ஐடி கார்டுக்காக. இதில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு லேமினேட் பண்ணுவாங்க. டபுள் சைடு கிளாஸியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிளாஸி. இதில் எடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ இது இந்த பிரிண்டரில் இப்போது நம்ம எடுக்க போகிறோம். எப்சனில் 3100 நான் யூஸ் பண்ணுற பிரிண்டரு. ஸோ பிரிண்டர் செட்டப் எப்படி பண்ணுறது அது நம்ம பார்த்துறோம். ஒரு டைம் மட்டும் பண்ணால் போதும். சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பின்னாடி அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகும். இப்போது இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஆப்ஷனில் ஆப்ஷனில் போயிட்டு பிரிண்டர் செட்டப் கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அது மேக்ஸி ஷீட்டு. ஸோ இங்கே ப்ரொஃபைல் நேம்னு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேக்ஸின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். மேக்ஸின்னு செலக்ட் பண்ண உடனே கீழே நம்ம பிரிண்டர் இப்போ என்னுடைய பிரிண்டர் 3110. உங்களுடைய என்ன பிரிண்டரோ அது கொடுத்துக்கோங்க. அடுத்து பேப்பர் சைஸில் மேக்ஸின்னு கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் டைப் ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும் இப்போதைக்கு. அடுத்து ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் நான் சொல்கிறேன். இந்த பேக் லெஃப்ட்ன்றது மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பிரிண்ட்டு கரெக்டாக வரலையானா. ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் மேலே சேவ்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சேவ் நீங்கள் கொடுத்துக்கணும். சேவ்னு கொடுத்த பின்னாடி இப்போது நமக்கு காட்டும் பிரிண்டர் செட்டிங் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு. இப்போ நமக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே A4ல் இருக்குது. இங்கே நம்ம மாற்றணும். இந்த பிரிண்டர்னு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம மேக்ஸின்னு மாற்றிக்கணும். இப்போ மேக்ஸின்னு மாற்றின உடனே இங்கே நமக்கு காட்டுது. இது மேக்ஸி லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃப்ரண்ட்டு, ரைட் சைடில் இருக்கிறது பேக்கு. இப்போ நம்ம இங்கே கார்டு போடணுன்னாக்க என்ன பண்ணணுன்னா, இப்போ நான் ஒரு ஐடி கார்டு வச்சுருக்கேன். நான் டாக்குமெண்ட்டில் போயிட்டு ஐடி கார்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பிடிஎஃபாக வச்சுருக்கேன் கம்பெனி ஐடி கார்டுன்னு. இது நான் இது மேலே கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி வருது. இது ரொட்டேட் பண்ணிக்கணும். இது ரைட், இது மேலே நம்ம ஆப்ஷன் கொடுத்தாக்க ரொட்டேட் ஆன்டி கிளாக் இருக்கு இல்லையா, அது கொடுத்துக்கணும். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துக்கணும். இது ரொட்டேட் கொடுத்து ரொட்டேட் கிளாக் வைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுவும் இது ஆப்போசிட்டாக இருக்கணும். சரியா? இப்போ நம்ம முதல்ல ஃப்ரண்ட் சைடு பிரிண்ட் கொடுக்க போகிறோம். பிரிண்ட் கொடுத்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு உங்களுடைய பிரிண்டர் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே A4ல் இருக்கும். இந்த A4 மாற்றிக்கோங்க. 4x6 அதாவது மேக்ஸி சைஸு. ஸோ அடுத்த ஆப்ஷனை இங்கே மோர் ஆப்ஷன்லேயும் பார்த்துக்கோங்க, இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ப்ளைன் பேப்பர் இருக்கா, ப்ளைன் பேப்பர்ன்ற இடத்துல நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன இதோ அந்த இது மாற்றிக்கோங்க. நான் இப்போதைக்கு எப்சன் ஃபோட்டோ கிளாஸி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு கொடுங்க. இல்லை பிரிண்ட் ப்ரிவ்யூ வேணால் கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்து ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்து அகெயின் இங்கே ஓகேன்னு கொடுங்க. உங்களுக்கு பிரிண்ட்டு ப்ரிவ்யூ காட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பிரிண்ட்டுன்னு கொடுத்துருங்க. பிரிண்ட்டுன்னு கொடுத்த உடனே எனக்கு பிரிண்டருக்கு கமெண்ட் போயிடுச்சு. இப்போது பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட் சைடு பிரிண்ட் ஆகி வந்த பின்னாடி நம்ம பேக் சைடு பிரிண்ட் கொடுக்க போகிறோம். இப்போது ஃப்ரண்ட் சைடு நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் சைடு பிரிண்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, இது அப்படியே நம்ம திருப்பி வைக்க போகிறோம். திருப்பி வச்சுட்டு பேக் சைடு பிரிண்ட் பண்ண போகிறோம். திருப்பி வச்சுட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டு கொடுத்துட்டோம். இப்போ அகெயின் நம்ம இங்கே பிரிண்ட்டில் போயிட்டு பேக் சைடுன்னு கொடுக்கணும். பேக் சைடு போயிட்டு அதே போல் உங்களுக்கு 4x6 இருக்கா, அது ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க.
ஓகே கொடுத்து அகைன் ஓகே கொடுங்க. உங்களுக்கு பேக் சைடு பிரிண்ட் ஆகிறது ப்ரிவ்யூ காட்டும். நான் பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்துருப்பேன். எதுக்காகன்னா நமக்கு கரெக்டாக கார்டு வருதா ஆனதுக்காக. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டு வந்து எடுத்துக்கிச்சு. இப்போ கார்டு வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து பிரிண்ட் ஆகி வந்த உடனே இதை வந்து நீங்கள் கட் பண்ணி லேமினேட்டு பண்ணி டை கட்டர் மூலிமா கட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அடுத்து நம்மக்கிட்ட வந்து கார்டு பிவிசி கார்டு மிஷின் இருக்குது. இதில் வந்து பிரிண்டர் செலக்ட் பண்ணி எப்படி நம்ம எடுக்க போகிறது, அதே போல் வந்து பழைய டைப் வந்து ஃபோட்டோ பேப்பரில் மேலே கீழே எடுத்து எப்படி நம்ம வந்து எடுக்க போகிறது, இந்த டீட்டெயில் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பகுதி தான் ஃப்ரண்ட்டு பேக் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐடி கார்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாஃப்ட்வேரில் வாங்கினவங்க வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.